இந்த அற்புதமான ஒரு படத்தை தயாரித்து அவர் பாத்தீங்கன்னா தேவ் சர்தார் 2 ஒரு பெரிய 2 படம் பண்ணுவாரு, அப்புறம் சின்ன ஒரு நல்ல படங்களை பண்ணுவாரு. அது மாதிரி தொடர்ந்து நல்ல படங்களை இயக்கி தயாரித்துக் கொண்டிருக்கும் லட்சுமணன் குமார் அவர்களை தமிழ்நாடு இயக்குனர் சங்கம் அன்புடன் நாளை கிடைக்கிறது. இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் வீரமணி அவர்களை அன்புடன் நாளை கிடைக்கிறோம். இந்த படத்தினுடைய எடிட்டர் மதன் அவர்களை மேடை கலைக்கிறோம். நம்ம தமிழ்நாடு படத்தை குறித்து இப்பொழுது ஓரிரு வார்த்தைகள் சரவண சுப்பையா இயக்குனர் அவர்கள் இப்பொழுது பேசுவார். நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். படம் பார்த்தோம், எல்லாருமே உங்களுடைய கிளாப்ஸ் மூலமா அந்த படத்துக்கான அப்ரிசியேஷன் கொடுக்குறீங்க. இன்னைக்கு வந்து 3rd வீக்கா வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப ரைட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ரைட்டிங் சார். ரைட்டிங் இல்லாம இது வந்து ஸ்கிரீன்ல வரவே வராது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளவு நுணுக்கமா பார்த்து பண்ணிருக்கீங்க. நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி இது இந்த மாதிரி ஜானர் வந்து ரொம்ப அசால்ட்டா தமிழ் டைரக்டர் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் இதுல வந்து என்ன முக்கியமான கொம்பன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாமனாருக்கும் அந்த மருமகனுக்குள்ள அந்த கான்ஃபிளிக்ட், இந்த மாதிரி படங்கள் பார்த்து பழங்க நமக்கு இது வந்து வேற ஒரு அனுபவத்தை கொடுக்குது. சார் வந்து நீங்க கனா ஒர்க் பண்ணீங்கல்ல சார், இவர் ஏற்கனவே கனா படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த படம் வந்து ஒரு கிரிக்கெட் பேஸ்ட் சப்ஜெக்ட் தான். அதுல அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கறது தெரியுது. என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமா தயாரிப்பாளர் சார், இந்த படத்தை வந்து எப்படி நீங்க வந்து அப்சர்வ் பண்ணீங்க கதை சொல்றப்பன்னு தெரியல, பட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க. மாமியார் மருமக உறவு, அப்புறம் அந்த மாமனாருக்கும் மருமகனுக்குள்ள உறவு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா டைரக்டரை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அவருடைய ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கொத்தனார் பையன் அப்படின்னு வந்து அவர் போட்டிருக்காரு. அதை வந்து கேட்கறாங்க எல்லாரும், என்ன சார் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு. என்னுடைய அடையாளம்ங்கிறது அதுதான். சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ஒரு கொத்தனாரு, என்ன எல்லாரும் கொத்தனார் மகன் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல அதுதான் வச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் உண்மை அப்படிங்கிறது இந்த படத்துல அவங்க கடைசியா விட்டு கொடுத்து ஜெயிக்கிற மாதிரி அவங்க வந்து ஒண்ணு சேர அந்த விஷயங்கள் வந்து நமக்கு நிரூபிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். அண்ணன் செல்வமணி அண்ணனுக்கு வரவேற்பு கொடுத்துக்கிறேன். நன்றி. என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது பெப்சி தலைவர் அண்ணன் செல்வமணி அவர்கள் இயக்குனர் அவர்களுக்கு தாழ்வுப்பட்டு வரவேற்கிறார். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு அண்ணன் செல்வமணி அவர்களுக்கு மரியாதை செய்வார். இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கு சரண் சார் அவர்கள் கொண்டாடி. இந்த படத்தினுடைய எடிட்டர் அவர்களுக்கு சரண் சார் அவர்கள் கொண்டாடினார். இந்த படத்தினுடைய இபி அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பேரரசு அவர்கள் மரியாதை. இந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் உதவியாளர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாரையும் நான் பார்த்துட்டு இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு தான் நான் பயங்கரமா நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். இதுல யாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. திருப்பாச்சி எடுத்து ஃபர்ஸ்ட் படமா பண்ணவரு, காதல் மன்னன் பண்ணவர், கேப்டன் பிரபா, எனக்கு முடிச்ச கேப்டன் வச்சு கேப்டன் பிரபாகரன் பேர் கொடுத்தவரு, சிட்டிசன் ஃபர்ஸ்ட் படத்துலயே மிரட்டினாரு சாரு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அடையாளமாகவே அந்த ஃபர்ஸ்ட் படம் எப்பயுமே இருக்கும். இதுல சரண் சார் சொல்லணும்னா ஒரு டயலாக் வரும் காதல் மன்னன்ல, இவ்வளோ அவர் ஒரு பெட் கட்டுறவரா இருப்பாரு. இவ்வளவு பெட் கட்டுறியே, நீ எவ்வளோடா பெட் கட்டியிருப்பா அப்படின்னா 1 ரூபா அப்படின்னு சொல்லுவாரு.
வருவான்னு சொல்லிட்டு ரூபாய்க்கு அப்படின்னு காசு மேட்டர்ல சவால்ல ஜெயிக்கணும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் கதை திரைக்கதை வசனம் சரண் சார் அங்க போடுவாரு. அவரோட கான்பிடன்ட் எனக்கு பிடிக்கும். அந்த இடம் ஒரு கேரக்டரைசேஷனை எப்படி பண்ணலாம், டெல்லியில போய் ஒருத்தர் அடி வாங்கி ரூபாய்க்காக இவ்வளவு பண்ணுவான். ஸோ அந்த கேரக்டரை இப்படி இருக்குல்ல. அப்ப நான் சொல்றேன் 99லயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் படிக்கும்போது காதலனோட நான் பெரிய ஃபேன் சார். நான் கேப்டன் பிரபாகரனுக்கு எனக்கு முன்னாடி ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் பிரபாகரனுக்கு. அப்புறம் கமர்ஷியல் திருப்பாச்சி தான். அதுக்கப்புறம் திருப்பாச்சி வந்ததுக்கு அப்புறம் திருப்பாச்சி மாதிரி தான் எல்லா டெம்ப்ளேட்டுக்குள்ளே போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கணும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கணும் ஒரு கமர்ஷியல் படத்துக்குன்னு. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரவணா சுப்பையா சார் இதுக்குள்ள எதுலையுமே அடங்க மாட்டாரு. அத்திப்பட்டி எங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துலேயே பிரம்மாண்டமான உழைப்பு. ஸோ இவங்க மூடி நின்று இவ்வளவு நேரம் நின்னதே எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் படமா வந்ததுக்கு ரீசனா இருக்கிற என்னோட ப்ரொடியூசர் லட்சுமண் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வெறும் கமர்ஷியலா மட்டும் இந்த படம் எனக்கு ஹிட் ஆகல, எனக்கு நிறைய மரியாதையை கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த படத்துக்கு அந்த மரியாதைக்கு நான் என்னடா பண்ண போறேன்னு நான் டெய்லி இப்போ அந்த ப்ரெஷர் எனக்கு இருக்கு. ஸோ இந்த படம் என்னைக்கு வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் படமாவும் தமிழரசனுக்கு ஒரு அடையாளமாவும் இருந்ததுக்கு ரீசன் அவர் எடுத்த கால். அன்னைக்கு அவர் வேணான்னு சொல்லியிருந்தாருன்னா, இல்ல இன்னும் கமர்ஷியலா வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லியிருந்தாருன்னா இதை நான் பண்ணிருக்க முடியாது. பட் அந்த படம் நான் கமர்ஷியலா பண்ணியிருப்பேன். ஆனா இப்படி ஒரு படமா இப்ப இவங்க எல்லாரோட அவார்டுக்கும் அந்த சொந்தக்காரனா நான் ஆயிருக்க மாட்டேன். ஸோ லட்சுமண் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பாண்டியன் வெங்கடேஷ் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் படமா மாத்தினதுக்கு. ஏன்னா அது என் இன்டென்ஷன் கிடையாது. நான் அதுல நான் பண்ணேன் அவ்வளவுதான் பண்ணேனே தவிர ஃபர்ஸ்ட் படமா நான் பண்ணணும்னு ஆசைப்படாத. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக தயாரிப்பாளர். எல்லாருக்கும் வணக்கம். இறைவன் அருளால இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தருணத்தில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் பிரின்ஸ் பிக்சர்ஸில் கதை கேட்கும்போது பேசிக்காக ஒரே ஒரு மேட்டர் தான் யோசிப்போம். ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் இந்த கதை எங்களுக்கு பிடிக்குதா, இந்த கதை ஏன் சொல்லணும், இந்த 2 கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பல படங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ பெரிய படங்கள் பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணாலும் சரி, இப்போ புது டேரக்டர்ஸ் நிறைய வச்சு பிரின்ஸில் பண்ணியிருக்கோம். காரி, தண்டட்டி, அப்புறம் ரன் பேபி ரன். ஸோ படங்கள் தேவே கூட ஒரு புது பையன் டெபியூ டேரக்டர் வச்சு தான் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது அருண்ராஜா ஒரு நாள் சொன்னார், சார் இந்த மாதிரி தமிழ்னு அசோசியேட் இருக்கு, அப்படி கதை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்படியே தமிழ் மீட் பண்ணும்போது தண்டட்டி டைம், அது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பூஜை டைமில் மீட் பண்ணுறோம். அப்போது தமிழ் ஒரு கதை சொன்னார், ஒரு ரொமான்ஸ் கதை ஒன்று சொன்னார். வேணாப்பா ரொமான்ஸ் வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணுவோம், ஏன்னா இன்றைக்கி ரொமான்ஸ்க்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியல மார்க்கெட்டில், பட் வேறு ஏதாவது கதை இருந்தால் பேசலாம்ப்பா அப்படின்னு போது கண்ணா மாதிரி ஒரு சப்ஜெக்ட், பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது லைன் மட்டும் சொல்லுமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். கிரிக்கெட்டு ஒருத்தன் பிரமாதமாக கிரிக்கெட் ஆடுவான் அந்த ஊரில், அவனுக்கு எதிர்க்க ஒரு பையன் ஆடுறான், 2 பேருக்கும் தெரியாது, அவன் மாமனார் மருமகன் அப்படின்னு சொன்னபோது சொன்னோம், ரைட்டு கதை ஓகே, நம்ம அடுத்தது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதை கேட்கல. அதுக்கப்புறம் பவுண்ட் கொடுத்தா அப்படி, அதுக்கப்புறம் இந்த ரெகுலர் ப்ராசஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த இனிஷியலாக அந்த ஸ்பார்க் ஒன்று பிடிச்சது. ஏன்னா கொம்பனுக்கு அப்புறம் மாமனார் மருமகன் சம்மந்தப்பட்ட ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு இங்கே வரலன்னு நான் நினைக்கிறேன். அதனால இது வந்த உடனே எங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்பார்க் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை இனிஷியேட் பண்ணோம். சக்ஸஸ் ஆகும் தெரியும், பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆண்டவன் அவர்களால் உங்களுடைய சப்போர்ட்டால் கிடைச்சது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேமிலியாக பார்க்குறாங்க. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர் அண்ட் த என்டையர் டீம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க பங்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த தருணத்தில் எல்லாரும் மொத்த டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் என்ன நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.